Hello students, welcome to Joy of Learning English. In the video la nama paaka poradhu CBSE Class 12 English Flamingo book la irukka chapter number 7 The Interview written by Christopher Silvester. இங்க சொல்லிருக்க இன்டர்வியூ ஜாப் இன்டர்வியூ கிடையாது. நம்ம நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாம் படிக்கிற டிவியில் பார்க்குற இன்டர்வியூ. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. About the author, Christopher Silvester, 1959, was a student of history at Peterhouse, Cambridge. He was a reporter for Private Eye for 10 years and has written features for Vanity Fair. Following is an excerpt taken from his introduction to The Penguin Book of Interviews, an anthology from 1859 to the present day. Author Christopher Silvester ப்ரைவேட் ஐ அப்படிங்கிற மேகசீனில் 10 இயர்ஸ் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்தாரு. அதுபோக வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிற ரொம்ப பாப்புலரான மேகசீன்லேயும் அவர் எழுதினதெல்லாம் பப்ளிஷ் ஆகியிருக்கு. இங்கே நமக்கு கொடுத்துருக்க லெசன் அவர் எழுதின பென்குவின் புக் ஆஃப் இன்டர்வியூஸ் அண்ட் ஆந்தாலஜி ஃப்ரம் 1859 டு ப்ரெசன்ட் டே. ஆந்தாலஜி அப்படிங்கிறது கலெக்ஷன். இந்த புக்கில் நிறைய இன்டர்வியூஸோட கலெக்ஷன் இருக்குது. இந்த புக்குக்கு அவர் எழுதின இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கொஞ்சம் இதை எடுத்து நமக்கு இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. Since its invention a little over 130 years ago, the interview has become a commonplace of journalism. ஜேர்னலிசம்னா உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? நியூஸ் பேப்பர் மேகசீன்ஸ் இதிலெல்லாம் எழுதுறது தான் ஜேர்னலிசம். ஸோ ஜேர்னலிஸ்ட் யாரோ ஒருத்தர் 130 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நியூ ப்ராசஸ், ஒரு நியூ ஃபைண்டிங், ஒரு இன்வென்ஷன் ஒன்று கண்டுபிடிச்சாரு. அது என்ன அப்படின்னா இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக அப்போ வந்துச்சு. ஆனால் அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி இப்போ காமன் பிளேஸ் அப்படின்னா அது ரொம்ப ஆர்டினரியான ஒரு விஷயமாயிடுச்சு. டுடே ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் லிட்ரேட் வில் ஹாவ் ரெட் அன் இன்டர்வியூ அட் சம் பாயிண்ட் இன் தேர் லைஃப்ஸ், while from the other point of view, several thousand celebrities have been interviewed over the years, some of them repeatedly. லிட்ரேட் அப்படின்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே எப்பயாவது ஏதாவது ஒரு இன்டர்வியூவையாவது நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு டைமில் படிச்சிருப்போம். ஒரு சைடு நம்மெல்லாம் படிக்கிறோன்னா யாரை இன்டர்வியூ பண்ணுறாங்க? செலிப்ரிட்டிஸை தானே இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் thousands ஆஃப் செலிப்ரிட்டிஸை இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. சில பேரை திரும்ப திரும்ப இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. இது பல வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் ஹார்ட்லி சர்ப்ரைசிங் தட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த இன்டர்வியூ ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் வேரி கன்சிடரபிளி. வேரினா டிஃபர், கன்சிடரபிளி அப்படின்னா இன் அ லார்ஜ் அமௌண்ட். அதனால இன்டர்வியூ அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் சர்ப்ரைஸான விஷயம் கிடையாது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஏன் அந்த இன்டர்வியூவை பண்ணுறாங்க, மெத்தட்ஸ், சில பேர் 1-on-1 இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க. சில பேர் ஏதாவது ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஜேர்னலிஸ்ட்டையும் ஒன்றா வர சொல்லி இன்டர்வியூ கொடுப்பாங்க. சில பேர் இந்த கொஸ்டின் தான் கேட்கணும், இந்த டாப்பிக்கை பற்றி மட்டும்தான் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெரிட்ஸ் அப்படின்னா அதனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே டிஃபர் ஆகுது. Some might make quite extravagant claims for it as being, in its highest form, a source of truth and, in its practice, an art. Extravagant அப்படின்னா ரொம்ப எக்ஸஸாக ஒரு விஷயத்தை ப்ரைஸ் பண்ணுறது, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறது. அவங்கெல்லாம் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேர்னலிசம்லேயே ஹையஸ்ட் ஃபார்ம் இன்டர்வியூ பண்ணுறது தான், அ சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாருன்னா அவர் சொல்கிறதுலாம் உண்மையாக தான் இருக்கும். அது போக சில பேர் இன்டர்வியூ எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது ஒரு ஆர்ட் அப்படின்லாம் சில பேர் கிளைம் பண்ணுறாங்க. Others, usually celebrities who see themselves as its victims, might despise the interview as an unwarranted intrusion into their lives. இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வேணால் இது ஒரு ஆர்ட் மாதிரி தோணலாம். ஆனால் யாரை நம்ம இன்டர்வியூ பண்ணுறோமோ அந்த செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்க ஒரு விக்டிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் இந்த இன்டர்வியூஸ் கொடுக்குது. அதனால் அவங்க டிஸ்பைஸ் அப்படின்னா அவங்க இந்த இன்டர்வியூஸை ஹேட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப்பில் அவங்களோட ப்ரைவசியில் ஒரு இன்ட்ரூஷன் மாதிரி. இன்ட்ரூஷன் அப்படின்னா தேவையில்லாமல் அவங்களோட ப்ரைவசிக்குள்ளே நம்ம நுழையிறது. அன்வாரண்டட் அப்படின்னா அன்ஜஸ்டிஃபைடு, இது கரெக்டே இல்லை, இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு செலிப்ரிட்டிஸ் நினைக்கிறாங்க. செலிப்ரிட்டிஸ்லாம் விக்டிம் ஆகுறாங்க, அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. Or feeling that it somehow diminishes them, just as in some primitive cultures, it is believed that if one takes a photographic portrait of somebody, then one is stealing that person's soul. பொதுவாக நம்ம செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா?
அவங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லலாம் வந்து பேசும்போது அவங்களும் நார்மல் பீப்புள் மாதிரி சவுண்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி கொஸ்டின்ஸ் வந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து அவங்க இமேஜை அஃபெக்ட் பண்ணுது, டிமினிஷ் பண்ணுது அப்படின்னா ஒரு லெவல் கம்மியாக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரிமிட்டிவ்னா ஓல்டு. சில ஓல்டு கல்ச்சர்ஸில் ஒரு பிலீஃப் இருக்குது, யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அவங்களோட சோலை ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஸ்டீல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, ஃபோட்டோ எடுத்தால் ஆயுள் குறைஞ்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் நிறைய பிலீஃப்ஸ் இருக்கு இல்லையா. சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த தம்ப்நெயிலெல்லாம் அவங்க போடுற ஃபோட்டோவை பார்த்தா அந்த பர்சனை பற்றி நம்ம ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க. கோபமாக இருக்க மாதிரி, இன்டர்வியூ பண்ணுறவங்கள திட்டுற மாதிரி இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. அதனாலேயே நிறைய செலிப்ரிட்டிஸ் இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்டாலே ஓடிடுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அவங்க இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி வச்ச இமேஜையும் டேமேஜ் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அவங்க ப்ரைவசிக்குள்ளேயும் மூக்க நுழைக்கிறாங்க. V.S. Naipaul feels that some people are wounded by interviews and lose a part of themselves. V.S. Naipaul ஒரு நோட்டட் ரைட்டர். 2001 அவர் லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் இன்டர்வியூஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் இந்த இன்டர்வியூஸ்னால வூண்ட் ஆகிடுறாங்க அப்படின்னா they get hurt. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை லூஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களால முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியல. லூயிஸ் கேரல், the creator of Alice in Wonderland, was said to have had a just horror of the interviewer and he never consented to be interviewed. Alice in Wonderland ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். அதை எழுதின லூயிஸ் கேரல். இவருக்கு இன்டர்வியூவர்ஸை பார்த்தாலே அப்படி ஒரு பயமாக இருக்குமா. கன்சென்டட் அப்படின்னா அக்ரி பண்ணுறது, ஓகே பண்ணுறது. அவர் இன்டர்வியூ அப்படின்னா எப்போவுமே அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். It was his horror of being lionized which made him thus repel would-be acquaintances, interviewers and the persistent petitioners for his autograph, and he would afterwards relate the stories of his success in silencing all such people with much satisfaction and amusement. அவருக்கு எப்போவுமே ஒரு ஹாரர், ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எதனால அப்படின்னா lionized, given a lot of public attention. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அவரை கவனிச்சுட்டே இருந்தாங்க. அதனால அவர் ரிப்பெல் பண்ணார் அப்படின்னா அதுலேருந்தெல்லாம் விலகி இருக்க ஆரம்பித்தார். யார்கிட்ட இருந்தனா would be acquaintances, யாராவது இவரை தெரிஞ்சு வச்சுக்கலாம், பழகி வச்சுக்கலாம்னு நினச்சா. இன்டர்வியூவர்ஸ்கிட்ட இருந்து பர்சிஸ்டன்ட் பெட்டிஷனர்ஸ்னா திரும்ப திரும்ப வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருந்தெல்லாம் ரிப்பெல் பண்ணி அவர் விலகி போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சார், எப்படி இன்டர்வியூ கொடுக்காம அவாய்ட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம், அதாவது எப்படி அவங்களெல்லாம் சைலன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி அவரே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையும் அம்யூஸ்மெண்ட்டோடையும் எல்லாருக்கிட்டையும் சொன்னார். இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்காம பக்கத்தில் ஆளையே விடாமல் இருக்கிறதுல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். Rudyard Kipling expressed an even more condemnatory attitude towards all the interviewer. His wife Caroline writes in her diary for 14 October 1892 that their day was wrecked by 2 reporters from Boston. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச த ஜங்கிள் புக் அப்படிங்கிற புக்கை எழுதினது ருட்யார்ட் கிப்ளிங். நீங்கள் புக்கு படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா மூவியாவது பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். அந்த ருட்யார்ட் கிப்ளிங் கண்டம்னேட்டரி ஆட்டிடியூட் அப்படின்னா த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல். ஒரு விஷயத்த நமக்கு பிடிக்கலன்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, கண்டனத்தை தெரிவிக்கிறது. இவருக்கு லூயிஸ் கேரலை விட இன்டர்வியூவர்ஸை கண்டால் சுத்தமாக பிடிக்காது. இவரோட ஒய்ஃப் பேர் கேரோலைன். அவங்களோட டைரியில் 14 அக்டோபர் 1892 அன்னைக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா, பாஸ்டன்லேருந்து வந்த 2 ரிப்போர்ட்டர்ஸ் அன்னைக்கு டேயே ரெக்ட் அப்படின்னா இங்கே தே ரூயின்ட் த ஹோல் டே, அந்த நாளையே வந்து கெடுத்துட்டாங்க. ஷீ ரிப்போர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் as saying to the reporters, why do I refuse to be interviewed? Because it is immoral. It is a crime, just as much of a crime as an offense against my person, as an assault, and just as much merits punishment. கேரோலைன் கிப்ளிங் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரோ அதை அப்படியே டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. அவர் இன்டர்வியூனா நான் ஏன் ரெஃப்யூஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, ஏன்னா அது இம்மாரல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இட்ஸ் அன்எத்திக்கல், இது வந்து பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் தமிழில் கரெக்டாக சொல்லணுன்னா ஒழுக்கம் இல்லாத செயல்னு சொல்கிறாரு. அதாவது நல்ல எத்திக்கலானவங்க, கரெக்டான விஷயம் செய்கிறவங்க யாருமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அது போக இது ஒரு க்ரைம், இன்டர்வியூ அப்படிங்கிறதே ஒரு க்ரைம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எனக்கு எதிராக ஒரு க்ரைம் கமிட் பண்ணுறீங்க, இது ஒரு அசால்ட் மாதிரி, ஒரு ஃபிசிக்கல் அட்டாக் மாதிரி.
இதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. மெரிட்ஸ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா டிசர்வ்ஸ் பனிஷ்மெண்ட். இட் இஸ் கவர்ட்லி அண்ட் வைல். நோ ரெஸ்பெக்டபிள் மேன் வுட் ஆஸ்க் இட், மச் லெஸ் கிவ் இட். கவர்ட்லினா லேக்கிங் கரேஜ், கோழைத்தனமான ஒரு விஷயம். வைல்னா அன்பிளசன்ட், ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். மரியாதை தெரிஞ்சவங்க யாரும் போய் யார்கிட்டையும் இன்டர்வியூ கேட்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. Yet, Kipling had himself perpetrated such an assault on Mark Twain only a few years before. இவ்வளவு பேசினவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மார்க் ட்வெயினை போய் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இங்கே அசால்ட் அப்படிங்கிற வேர்டை சர்க்காஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இவரை யாராவது இன்டர்வியூ பண்ண வந்தாங்கன்னா அதான் அசால்ட்டுன்னு சொல்கிறாருல, அப்போ இவரும் போய் மார்க் ட்வெயினை அசால்ட் தானே பண்ணியிருக்காரு, ஃபிசிக்கலாக அட்டாக் தானே பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? மார்க் ட்வெயின் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் எழுதின டாம் சாயர், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் இதெல்லாம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் யூஎஸில் ஒரு நோட்டட் ரைட்டர் மட்டும் கிடையாது, இவர் யூஎஸ் ஹிஸ்ட்ரியில் பாலிட்டிக்ஸ்லேயும் ரொம்ப முக்கியமான ஆள். H.G. Wells, in an interview in 1894, referred to the interviewing ordeal, but was a fairly frequent interviewee, and 40 years later found himself interviewing Joseph Stalin. H.G. Wells உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏற்கனவே நீங்கள் கிளாஸ் 10ல் ஃபுட்பிரிண்ட்ஸ் விதவுட் ஃபீட் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை படிச்சிருக்கீங்க. அதை எழுதினது H.G. Wells தான். An English novelist, journalist, sociologist and historian. He is known for his works of science fiction. Wells's best known books are The Time Machine, The Invisible Man and The War of the Worlds. Joseph Stalin, a great Russian revolutionary and an active political organizer. ஸ்டாலின் அப்படிங்கிறது தப்பான ப்ரனன்சியேஷன். ஸ்டாலின் இல்லைனா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவோம். H.G. Wells 1894 கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அதை பற்றி சொல்லும் போது இன்டர்வியூவிங் ஓடியல் அப்படின்னு சொல்கிறார். ஓடியல் அப்படின்னா ஒரு அன்பிளசன்ட் டாஸ்க், நமக்கு சுத்தமாக பிடிக்காமல் செய்கிற ஒரு வேலை. ஆனாலும் அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூ கொடுத்துட்டே தான் இருந்தார். இன்டர்வியூஇ அப்படின்னா இவரை நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூவர் அப்படிங்கிறதுக்கும் இன்டர்வியூவிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ கொடுக்குறத ஒரு ஆடியல் அப்படின்னு சொன்னவர் 40 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா 1894 + 40 அப்படிங்கிறது 1934. ஸ்டாலின் ரஷ்யாவில் ரொம்ப முக்கியமான கம்யூனிஸ்ட் லீடர். லெனின்க்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்டாலின் தான். இங்கே நம்ம நிறைய செலிப்ரிட்டிஸ் கிட்ட ஒரு கான்ட்ராஸ்டான பிஹேவியரை பார்க்க முடியுது. அவங்களே யாராவது இன்டர்வியூ எடுத்தால் அவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் இவங்களே போய் ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூவியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் இன்டர்வியூவராக இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. எப்போவுமே கேள்வி கேட்குறது ரொம்ப சுலபம், ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சால் பெலோ, who has consented to be interviewed on several occasions, nevertheless once described interviews as being like thumbprints on his windpipe. Saul Bellow, a playwright as well as a novelist, Bellow's works were influenced widely by World War II. Among his most famous characters are Augie March and Moses. He published short stories translated from Yiddish. He won the Nobel Prize for Literature in 1976. Yiddish அப்படிங்கிறது ஜெர்மனியிலேருந்து ஜூஸ் பேசின ஒரு லாங்குவேஜ். ஹாலோகாஸ்ட்க்கு அப்புறமா அதை பேசுகிறவங்க அவ்வளவா இப்போ இல்லை. சால் பெல்லோவும் ஒரு ஜூ தான், ஆனால் அவர் மைக்ரேட் ஆகி கனடா அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டார். இவர் ஒரு செலிப்ரிட்டி ரைட்டராக இருந்ததுனால நிறைய அக்கேஷனில் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இன்டர்வியூவில் இவர் என்ன சொன்னாருன்னா, இன்டர்வியூ அப்படிங்கிறது லைக் தம் பிரிண்ட்ஸ் ஆன் ஹிஸ் விண்ட் பைப் அப்படிங்கிறது நம்மளோட மூச்சு குழாய். அதில் யாராவது தம் பிரிண்ட் அப்படின்னா யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி, இன்டர்வியூங்கிற பேரில் ஒருத்தரை ஸ்ட்ராங்கிள் பண்ணுற மாதிரி அப்படின்னு இந்த இன்டர்வியூவிங் ப்ராசஸை பற்றி சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு சஃபகேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். Yet, despite the drawbacks of the interview, it is a supremely serviceable medium of communication. இந்த மாதிரி இன்டர்வியூஸில் நிறைய ட்ராபேக்ஸ்னால் இங்கே நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இல்லைனா நெகட்டிவ் திங்ஸ் இருந்தால் கூட இது ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்படின்னா a system or channel through which a speaker or writer addresses their audience. இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் பற்றி பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ரீடர்ஸ், அவங்களோட ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். அப்படின்னா இன்டர்வியூங்கிறது சுப்ரீம்லி ஹைலி சர்வீசபிள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீடியம். These days, more than at any other time, our most vivid impression of our contemporaries are through interviews. Dennis Bryan has returned. Contemporary அப்படின்னா living or occurring at the same time.
நாம் வாழ்கிற காலத்திலே வாழ்கிற இன்னொருத்தர். முன்னாடி இருந்ததை விட இப்போது இந்த காலத்தில் நம்ம கூட வாழ்கிற கண்டெம்ப்ரரிஸ் அவங்கள பற்றி நமக்கு மோஸ்ட் விவிட் இம்ப்ரெஷன், ஒரு கிளியரான ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இன்டர்வியூஸ் மூலமாக தான். இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதுனால அவங்கள பற்றி நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு டெனிஸ் பிரையன் எழுதியிருக்காரு. அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆஃப் மோமெண்ட் reaches us through one man asking questions of another. Because of this, the interviewer holds a position of unprecedented power and influence. Momentna a particular time or occasion. Ana inge momentna something that shows the real character or purpose of something. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறது மூலமாக நம்மளால் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதனால் இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா அன்ப்ரெசிடென்ட், அன்ஈக்குவல் பவரோடு இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்குது. யாராவது இன்டர்வியூவில் போய் உக்காந்துட்டாங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவ்வளோ பவரும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.